இன்று கரூர் இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்றிருந்த முதல்வர் விஜய் அங்கே பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் அவருடைய எல்லா நடவடிக்கைக்கும் காரணம் என்பது போல பேசியிருக்கிறார். கரூர் போக முடியாமல் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தால் என்று பேசியிருக்கிறார். திருச்சி வரைக்கும் போனார் இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு, திருச்சி கிழக்கு. அப்போ பக்கத்தில் தான் கரூர் இருந்தது. இன்றைக்கி திருச்சியிலேருந்து கரூர் போன மாதிரி போயிருக்கலாம், போகலை. காரணம், அவருடைய ஷோஃபா மாடல் கட்சியில் கரூர் விஜயபாஸ்கர் சேரட்டும், தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யட்டும், இடைத்தேர்தல்கள் வரட்டும், பிரச்சாரத்துக்கு போகலாம் அப்படின்னு அவர் வெயிட் பண்ணியிருந்தார். இல்லை, திருச்சிக்கு போனது நன்றி அறிவிப்புக்குன்னு நீங்கள் சொல்லலாம். நன்றி அறிவிப்புக்கு போயிருந்தால் பக்கத்தில் இருக்கிற பெரம்பூருக்கு முதல்ல போயிருக்கணும், போகவே இல்லை இன்னும். ஏன்னா அந்த தொகுதி தான் அவர் இப்போ சட்டமன்ற உறுப்பினர். திருச்சிக்கு போனதுக்கு காரணம் இடைத்தேர்தல், இதை கரூர் போனதுக்கு காரணம் இடைத்தேர்தல். இனி அவர் போக போதுனா இடைத்தேர்தல் தான் போவார் அப்படிங்கிறது தான் இது எடுத்துக்காட்டுது. போனவர் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை விடுத்துவிட்டு பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார். அந்த ஊழல் பற்றிலாம் பேசுகிறார். அந்த மேடையிலேயே கரூர் விஜயபாஸ்கரை எழுதி பேசுகிறார். கரூர் விஜயபாஸ்கர் நிலைமை என்னங்கிறது எல்லோருக்கும் தெரியும். 100 கோடி ரூபா மதிப்புள்ள நிலப்பிரச்சனை அபகரிப்பு வழக்கில் கரூரில் தலைமறைவாக இருந்து கைது செய்யப்பட்டு வந்தவர். அவருக்காக அங்கே விஜயபாஸ்கர் காத்திருக்கிறார். விராலிமலை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கு இப்போ குட்கா வழக்கில் விசாரணைக்கு வர சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்குது. இவர்களை வைத்து கொண்டு ஊழலை ஒழிப்பன்னு பேசுகிறாரு. மீண்டும் மீண்டும் அவர் சொல்ல வர நரேட்டிவ் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறது. அதே போல் கரூர் நடந்த சம்பவத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம் என்று சொல்லியிருக்கிறார். அதில் சொல்லும்போது தெரிந்தோ தெரியாமலோ அவருடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர் கொடுத்ததை அப்படியே பேசியிருக்கிறார். ஒரு முதலமைச்சராக அவர் பதவியேற்றோங்கிறத இன்னும் அவருக்கு நினைவு வரல. ஆனால் அவர் எங்கள் முதலமைச்சரை சொல்கிறார், எங்கள் தலைவர் கழகத் தலைவர் தளபதி அவர்களை சொல்கிறார், நீங்கள் இன்னும் முதலமைச்சருங்கிற எண்ணத்தில் இருக்கீங்களான்னு. முதல்ல நீங்கள் முதலமைச்சராகிட்டீங்கன்னு உங்களுக்கு நினைவு வருதா? உங்களுக்கு கீழே இருக்கிற துறை காவல்துறை. அந்த காவல்துறையை இன்றைக்கு குற்றம் சாட்டி நீங்களே பேசியிருக்கிறீர்கள். ஒரு அரசியல் கட்சியை குற்றம் சாட்டுவது என்பது இன்னொரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வழக்கம். ஆனால் ஒரு காவல்துறை என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன், அது எப்போதும் இருக்கும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் இருக்கும். அதை நீங்களே முதலமைச்சராக இருந்துக்கிட்டு குற்றம் சாட்டி பேசியிருக்கிறீங்க. ஏற்கனவே ஆதவர்ஜுனா பேசி தான் வழக்காடு மன்றத்திற்கு அந்த பிரச்சனை போயிருக்கு. ஆதவர்ஜுனா பேசலாம். ஏன்னா அவர் ஏற்கனவே புரட்சி வெடிக்கும், ஜென்சி புரட்சி வெடிக்கும்னு ஒன்று போட்டு அதற்கு ஜாமீன் கேட்டு கோர்ட்டுக்கு போகும்போது தன்னை பற்றி ஒரு தகவல் அங்கே சொல்லியிருப்பார். எனவே இன்றைக்கும் மீண்டும் இந்த பிரச்சனைக்கு போனால் காவல்துறையை குற்றம் சொல்லியிருக்காருன்னு போனால் அவர் அதை காரணம் சொல்லி தப்பிக்க முடியும். ஆனால் ஒரு முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு விஜய் அவர்கள் காவல்துறையை குற்றம் சொல்வது என்பது மிக தவறான செயல், தவறான முன்னுதாரணம். இதுக்கு ரியாக்ஷன் அந்த துறையிலேருந்தே எப்படி இருக்குங்கிறத போக போக தான் பார்க்கணும். எனவே அவர் தன்னுடைய முதுகில் இருக்கிற கரையை மறைப்பதற்கு மற்றவர்களை குற்றம் சொல்வதுதான் தன்னுடைய வழக்கம் என்பது போல காவல்துறையும், காவல்துறைக்கு அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவர்களும் வழிகாட்டினார்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறார். அதே போல் இன்னும் ஒரு நான் ஏற்கனவே பேட்டியில் சொன்னது போல் அவருக்கு இன்னும் திரைப்படத்தை விட்டு வெளில வரல. ஓடு ஓடு ஓடுன்னு அதுக்கு வேற சைகை காட்டுறார். அதுக்கு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மிக அழகாக பதில் சொல்லியிருக்கிறார். ஓடு 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 என்ன, கரூர் சம்பவம் நடந்த அன்னைக்கு சம்பவம் முடிந்த பிறகு கரூரிலிருந்து சென்னைக்கு ஓடி வந்தது யார் என்று நாட்டுக்கே தெரியும். அந்த ஓடு ஓடு ஓடுக்கு அவர் தான் உதாரணம்னு சொல்லியிருக்கிறார். மிக அழகான பதில். அதே போல் கரூரில் நினைவு சின்னம் அமைப்புன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே மக்கள் மனதில் அந்த நினைவு சின்னம் இருக்குது. திருச்சி விமான நிலையத்தில் உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள், ஊடகத்தை சேர்ந்தவர்கள் சார் சார் சார்னு கூப்பிடும்போது அந்த ஒரு வேக நடை போட்டார். இன்றைக்கு சொன்ன அந்த ஓடு ஓடு ஓடு, அந்த முதுகு கரூர் மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நினைவு சின்னமாக அவர்கள் மனதில் இருக்குது. நீங்கள் அந்த அமைக்க போகிற நினைவு சின்னம் காலகாலத்திற்கும் நாட்டு மக்களுக்கு நினைவுபடுத்தும். ஒரு நடிகர் பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு நேரத்திற்கு வராமல் தாமதமாக வந்த காரணத்தினால் 41 பேர் உயிரிழந்தார்கள் என்பதை நினைவுபடுத்தும்.
அதுக்கு வேற சொல்கிறார் எஸ்ஓபி போட்டாங்க. அதுவும் சும்மா சொல்ல ஸ்டாலின் சார் அப்படின்னு அவர் எப்பயும் வழக்கமாக மேடையில் விழிக்கிறது போல் அங்கேயும் அந்த விளக்கத்தை சொல்கிறார். அவர் ஸ்டாலின் சார் போட்ட எஸ்ஓபியை தானே இன்றைக்கி நீங்கள் பின்பற்றுறீங்க, நீங்கள் தான் முதலமைச்சர் ஆகிட்டீங்கல்ல, ஏன் அப்புறம் அதையே பின்பற்றணும்? அதை பின்பற்றினாதான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உயிரிழப்பு இல்லாமல் இந்த கூட்டங்களை நடத்த முடியுங்கிறத இப்போ நீங்கள் உணர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதையே குற்றச்சாட்டாக சொல்கிறீங்க. அன்றைக்கி நீங்கள் கரூருக்கு வரும்போது இதே போல் பந்தல் அமைத்து, இதே போல் சேர் போட்டு, இதே போல் ஸ்நாக்ஸோட குடிதண்ணீர் வழங்கி பாதுகாப்பு ஸ்கேன் இன்றைக்கி அடையாள அட்டை வரை கொடுத்து அதையும் அவருடைய தோழர்கள் தூக்கி காட்டியிருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துருந்தா அன்றைக்கி இந்த விபத்தே நடந்திருக்காத, பாதுகாத்திருக்கலாமே. இன்றைக்கு குற்றம் சொல்லுகிறீர்களே, அதைத்தான் அன்றைக்கே நீங்கள் செய்திருந்தால் அந்த குற்றம் நிகழ்ந்திருக்காது. அதே போல் அந்த நிகழ்வுக்கு வரும்போது காவல்துறை எச்சரிக்கை செய்யலை. அரியலூர்லேருந்து பெரம்பலூருக்கு போகும்போது எச்சரிக்கை செய்தாங்கன்னு சொன்னார். அரியலூர்லேருந்து பெரம்பலூருக்கு போகிறதுக்கு ஏன் காலதாமதம் ஆச்சுன்னா எனக்கு தெரியும். நான் அரியலூர் மாவட்ட செயலாளர். அரியலூருக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே பைபாஸ் ரோடில் காரை நிறுத்திக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் கூட்டம் சேர்ந்து வருவதற்காக தாமதப்படுத்தி நீங்கள் வந்தீங்க. அதனால தான் தாமதம் ஆச்சு. கரூரில் போகும்போது உங்களை முன்னாடியே நிறுத்த சொல்லி காவல்துறையில் சொல்லியிருக்கிறாங்க. அது காவல்துறை விசாரணை சிபிஐலேயும் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் முன்னாடியே அவருடைய வாகனத்தை நிறுத்தி பிரச்சாரம் பண்ண சொன்னோம்னு. ஆனால் எங்களுடைய திரைப்பட யூனிட் அங்கே உள்ள கேமராவோட காத்திருக்குன்னு நீங்கள் உள்ளே போனீங்க. போனதுக்கு காரணம் நீங்களும் உங்கள் திரைப்பட யூனிட்டும் தான். அதனால்தான் இந்த விபத்து நிகழ்ந்தது என்பது பட்டவர்த்தனமாக எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. ஆனால் அதை இன்றைக்கி மறைப்பதற்கு காவல்துறை நான் அலர்ட் செய்யலை அப்படின்னு சொல்லிங்க. இன்றைக்கி டயத்துக்கு போனீங்கல்ல, கரூருக்கு என்ன சொன்ன டைமோ அந்த டயத்துக்கு போனீங்கல்ல, அன்றைக்கு அந்த டயத்துக்கு போயிருந்தீங்கனாலும் இந்த பிரச்சனை நிகழ்ந்திருக்காது. எனவே பேசுவதற்கு முன்னால் அந்த ஸ்கிரிப்டை ஒரு மனப்பாடம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் மனசில் உள்வாங்கி படிச்சிருந்தீங்கன்னா இதில் சொல்கிற குற்றச்சாட்டு பூரா நம்மளையே தானே இருக்குது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் அதை மனதில் வாங்கி படிக்கலை. கரூருக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் தலைமை கழகத்திலேருந்து அறிவிப்பு கொடுத்தாங்க. 12 மணிக்கு வந்துடுவார், 27/9/2025 அன்றைக்கு 12 மணிக்கு வந்துடுவார்னு. அவர் அங்கே உங்கள் தலைமை கழகம் அறிவிப்பு கொடுத்ததோடு இல்லை, உங்கள் பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் அதை பேட்டி கொடுத்தது வீடியோவாகவும் இன்றைக்கும் யூடியூப்பில் இருக்குது. பல முன்னணி தொலைக்காட்சி நிறுவனங்கள் வெளியிட்ட அந்த பேட்டி இருக்குது. எனவே எல்லா விதத்துலையும் பார்த்தா நீங்கள் உங்கள் சைடில் வச்சுருக்கிற தப்பை பூராவும் மறைத்து விட்டு மீண்டும் மீண்டும் கரூர் சம்பவம் திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் மீது குற்றம் சுமத்தியதுன்னு சொன்னீங்க. சட்டமன்றத்தில் வேறு எங்களுடைய தலைவர் பேசினார்னு சொன்னீங்க. உண்மையாக எங்களோட தலைவர் குற்றம் சுமத்தணும்னு நினச்சி சொல்லியிருந்தா சட்டமன்றத்தில் உங்கள் பேரை சொல்லியிருப்பாருனா, எங்கள் தலைவர் என்ன சொன்னார்? எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய அரசியல் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் உயிரிழப்பதை விரும்ப மாட்டார்கள் மிக பெருந்தன்மையாக சொன்னார். காரணம், அவர் உயர்ந்த உள்ளம் கொண்ட ஒரு மனிதர். அவருக்கும் உங்களுக்கும் எந்த விதத்தில் ஒப்பிட முடியும்? உங்களை நீங்களாக ஒரு பெரிய மனிதராக நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எங்களுடைய தலைவரோட உங்களை ஒப்பிட முடியாது. குற்றம் சுமத்தணும்னு முடிவு பண்ணியிருந்தால் வெறும் குற்றம் சுமத்துனதோடு இருக்க முடியாது, வழக்கே போட சொல்லியிருக்கலாம். வழக்கே போட்டிருந்தால் இன்றைக்கி என்ன நிலைமை இருந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு பெருந்தன்மையாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படி தன்னுடைய தொண்டர்கள் உயிரிழப்பதை விரும்ப மாட்டார்கள்னு அவர் சொல்லி பெருந்தன்மை காட்டியதனால் இன்றைக்கு நீங்கள் மனசில் பட்டதெல்லாம் வாயில் வந்ததெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க. அடுத்தது ஒரு வசனம் சொல்லியிருக்கீங்க, எவ்வளோ உயரத்திற்கு சென்றாலும் மனதிற்கு ஏற்பட்ட காயங்களை மறக்க முடியாது. நிறைய வழிகள் காயங்களை தாண்டித்தான் வந்துள்ளேன். என் வாழ்வில் அதிக வழி காயம் கொடுத்தது கரூர் சம்பவம்தான். மக்களை சந்திக்கவும் மக்களிடம் பேசவுமே கரூருக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னவர் வந்தது எத்தனை நாள் கழிச்சு? அந்த சம்பவம் நடந்து 285 நாள் கழித்து. அப்போ தான் எங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களை போக விடாமல் தடுத்ததுன்னா, உங்கள் ஆட்சி அமைந்து 2 மாதம் ஆகுது. முன்னாடியே போயிருக்கலாமே, போகலை. அந்த காயம் வழியெல்லாம் அது அப்படியே இருந்ததா அந்த 285 நாளுன்னு கேட்டால், இடையில் உங்களுடைய மனதிற்கு பிடித்தவர்கள் வீட்டு கல்யாணத்தெலாம் சிறப்பாக கலந்துக்கிறீங்க. 2026 பிப்ரவரி 9 ஒய்எஸ் சுனில் ரெட்டியோட மகன் சாகில் மற்றும் வேதிகா ஜோடியோட திருமண வரவேற்பில் கலந்துக்கிட்டீங்க. 2026 மார்ச் 5ஆம் தேதி சினிமா தயாரிப்பாளர் கல்பாத்தி
சுரேஷுடைய மகன் திருமண வரப்பில் கலந்துக்கிட்டீங்க. அப்புறம் டிசம்பர் 27 உங்களுடைய திரைப்படமான ஜனநாயகனுடைய திரைப்பட இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் நடந்த போய் கலந்து கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு நடனமும் ஆடினீர்கள். ஆனால் உங்களுக்கு மனதிலே வலியும் காயமும் கரூர் போகிற வரைக்கும் இருந்ததுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் உங்கள் பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடினீங்க. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு எனக்கு மனதில் வலி இருந்தது, காயம் இருந்தது, நான் கரூர் வந்து தான் இதெல்லாம் ஆற்றிக்கிறேன்னு சொல்கிறது ரொம்ப டீ ஆத்துறீங்கன்னு மக்களுக்கு தெரியும். ஒரு முதலமைச்சராக வந்த ஒருபாடு முதலமைச்சருக்கான தகுதியோடு பேசுவதை விடுத்து மற்றதெல்லாம் பேசுகிறீங்க. உங்கள் ஆட்சி அமைந்த பிறகு என்னென்ன செஞ்சுருக்கோன்னு ஒரு சில திட்டங்களை அப்படி மேலோட்டமாக அப்படி போயிட்டே இருந்தீங்க. பெண்கள் பாதுகாப்பை தானே வந்து திராவிட முன்னேற்ற ஆட்சியில் நீங்கள் மிகப்பெரிய குற்றமாக சுமத்தினீர்கள். அந்த பெண்கள் பாதுகாப்பிற்கு இந்த ஆட்சியில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தேன்னு சொல்ல முடியுமா? சொன்னால் உங்கள் கட்சி ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ விஜய் சரவணன் அவருடைய வழக்கே உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்திற்கு வரும். மிக தெளிவாக உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு பெண் அவர் மீது வழக்கு கொடுத்து ஊடகங்களில் பேட்டி கொடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். ஆனால் யாரும் அதை பற்றி வாய் திறப்பதில்லை. உங்கள் கட்சியில் வேறு பத்திரிகை தொடர்புக்குன்னு சில மந்திரிகளை வச்சுருக்கீங்க, அவங்க இது குறித்தும் பேசுவதே இல்லை. இப்போ கடைசியாக என்ன ஆச்சு? விஜய் சரவணனுக்கு துப்பாக்கி அந்த போலீஸ் பாதுகாப்பு போட்டிங்க. அவர் துப்பாக்கி தூக்கிட்டு போய் லாரி டயரை செக் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஒருவேளை இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து ஏற்கனவே அந்த பெண் போல் இன்னும் ஏதாவது சம்பவம் புகார் வந்துடக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து அந்த பெண்களுக்காக கொடுத்தீங்களோ என்னமோ. அப்படி இருந்தால் அவர் நாங்களே அதை வரவேற்க வேண்டியதுதான்னு வச்சிங்களேன். முதல்ல உங்கள் கூட்டத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இங்கே ஆலந்தூரில் ஒரு பகுதிச் செயலாளர் வேம்புலி அவர் மீது ஒரு பெண் வழக்கு கொடுத்துருக்கிறார். சேலத்து மணிகண்டன், இப்படி பட்டியலை போட்டுக்கிட்டே போகலாம். இப்படி உங்களுக்கு எதை சொல்லி நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்களோ அதை சரியாக செய்தீர்களான்னு முதல்ல பாருங்கள். அதை செய்யலை. ஊழல் வழக்கில் சொல்லணும்னா இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் சந்தி சிரிக்குது வழக்கறிஞர் நியமனத்தில் என்ன நடந்திருக்குங்கிறத. திராவிட முன்னேற்ற கழகம் முதல்ல குறை சொல்ல வரல. உங்கள் தாவேக கட்சியை சேர்ந்த ஒரு பெண் வழக்கறிஞர் ஞானசௌந்தரிங்கிறவங்க வழக்கு தொடுக்கிறாங்க. இதற்கு இவ்வளோ பணம் வாங்கியிருக்கிறாங்கன்னு. அந்த ஞானசௌந்தரி மாத்திரமல்ல, இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியரிடத்தில் போய் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற வழக்கறிஞர்கள் புகார் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தொடர்ந்து காட்சியாக இருக்குது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் ஊழலற்ற ஆட்சிக்கு வேறு சாட்சியெல்லாம் வேணாம், உங்கள் வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் நியமனமே போதுங்கிற நிலைமை தான் இருக்குது. அதே போல் வேலூரில் செங்கல் சூளைக்கு மாதம் லஞ்சம் கொடுக்கணும்னு கேட்டது உங்கள் நிர்வாகி, நீங்கள் தான் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்கீங்க. இங்கே திருவொற்றியூரில் உங்கள் வட்டச்செயலாளர் ராகுல்ங்கிறவர் வீடு கட்டுறதுக்கு ஒரு பெண்ணிட்ட 50,000 பணம் கேட்டார்னு புகார் வருது. இப்படி உங்களுடைய நிர்வாகிகள் எல்லா இடங்களிலும் ஊழல் குற்றச்சாட்டுகளோடு இன்றைக்கு பொதுவெளியில் வந்து அம்பலப்பட்டு நிற்கின்ற அந்த காட்சி. அப்புறம் சொல்கிறார், ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் போய் பாருங்கள், எங்கேயாவது ஊழல் இருக்கா, லஞ்சம் இருக்கான்னு. அது அரசு அலுவலகம்லாம் விடுங்க, பனையூர் கட்சி ஆஃபீஸில் அந்த சனிக்கிழமை நின்னாலே போதும். சி விஜயபாஸ்கர் வராரா, எம் விஜயபாஸ்கர் வராரா, எம்ஆர் விஜயபாஸ்கர் வராரா, இல்லை கடந்த காலங்களில் இருந்த அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன் வராரான்னு. இவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வழக்கு இருக்குது, அது என்ன வழக்கு, இதெல்லாம் தெரிஞ்சு தானே நீங்கள் உங்கள் வாஷிங் மிஷின் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் போடுறாங்களே, டிவிகே வாஷிங் மிஷின் இன்றைக்கி ஃபேமஸாக இருக்கு. அதையும் அவரே சொல்கிறார் வாஷிங் மிஷின் கதையை. இந்த வாஷிங் மிஷினில் போட்டு நீங்கள் வெளுத்து கொண்டு வர கதையை இன்றைக்கு நாடே பேசி கொண்டு இருக்கிறது. எனவே இந்த ஊழல், பெண்கள் பாதுகாப்பு, இதெல்லாம் நீங்கள் பேசுவதற்கும் உங்கள் ஆட்சிக்கும் எந்த விதத்திலும் தொடர்பில்லாமல் இருக்குது. சினிமா படத்து வசனம் பேசுவதையே தொடர்ந்து பேசுவதை விடுத்துவிட்டு நடைமுறை அரசு நடத்த வேண்டிய அந்த நிதானத்துக்கு நீங்கள் வரணும். ஏன்னா இன்றைக்கி அரசு எப்படி நடந்துக்கிட்டுங்கிறது நாட்டு மக்களுக்கே தினம் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய வரைக்கும் மின்சார பிரச்சனைக்காக போராடுவது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு கூட செய்தி வந்திருக்குது, முதலமைச்சர் பயணிக்கின்ற பாதையில் ஈசிஆரில் கரண்ட் தொடர்ந்து இல்லாமல் இருந்து பொதுமக்கள் சாலையில் வந்து மறியல் செய்திருக்கிறார்கள். தேனாம்பேட்டையில் 13 மணி நேரம் மின் தட்டுப்பாடு இருந்து பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு விஷயம், அது மின்துறையாக இருந்தாலும் மற்ற துறைகளாக இருந்தாலும், போக்குவரத்து துறைகளை வந்து இன்றைக்கு மக்கள் பயணிக்கின்ற அந்த விடியல் பயண பேருந்துகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. விடியல் பேருந்துங்கிறதுல அந்த பேருந்து முதல்வன்னாலும் பிடிக்கல, விடியல்னாலும் பிடிக்கல,
நான் முதல்வன் இருந்தால் அதில் என்ன உங்களுக்கு எங்கள் கழகத் தலைவர் தளபதி ஞாபகம் தான் வரும் போட்டிருக்கார். முதல்வர்னாலே அவர் முகம்தான் இவருக்கு ஞாபகம், விஜய்க்கு ஞாபகம் வரும் போட்டிருக்கு. அந்த முதல்வர் எடுத்துட்டார். விடியல் பயணம்னோடனே விடியலை எடுத்துகிட்டு மகளிர் பயணம். இப்படியே போயிட்டே இருந்தால் நீங்கள் ஒரு கட்டத்தில் தமிழ்நாடு அரசு கூட அண்ணா பேர் வச்சார், அதை மாற்றிடலான்னு வந்துடுவீங்கன்னு அந்த இடத்துக்கு தான் வந்து நிற்பீங்கன்னு நினைக்கிறேன். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் மிஸ்டர் விஜய், உங்கள் ஸ்டைலில் சொன்னால் ப்ரோ விஜய் ப்ரோ, இல்லை சொன்னால் எங்கள் தலைவரை கூப்பிட்ட மாதிரி விஜய் சார், எப்படி சொன்னாலும் சொல்கிறேன். இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு நேராக ஓட்டை கேட்டு வந்துடுங்க. அங்கே வந்து தேவையற்ற வசனங்கள்லாம் பேசிகிட்டு இருக்க வேணாம். ஒவ்வொரு வசனத்திற்கும் நீங்கள் பேசியதற்கு நாங்கள் பதில் சொல்லணும்னா மிக கடுமையாகத்தான் இருக்கும். ஒரு ஆட்சி அமைந்தால் அந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக இருக்கணும், தன்னுடைய கட்சிக்கான ஆட்சியாக இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து அந்த 118 தொகுதி கூட வர முடியாமல் 108 வந்தீங்க, அதில் 107 தான் இருக்கிறது. அந்த வாக்களித்த மக்களுக்கு அவங்க மகிழ்ச்சி அடைவதற்காகத்தான் நீங்கள் போய் ஒவ்வொரு இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த வைப் பண்ணால் போதும், அவங்க வந்து பார்த்து மகிழ்ச்சியாக நமக்கு ஆதரவாக தொடர்வாங்கன்னு நினைப்பீங்க. மீதி வாக்களிக்காத 65% மக்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. எங்கள் தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது சொன்னார், வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து தான் முதலமைச்சர் என்ற பதவி, அவர்களையும் அரவணைத்து அவர்களுக்கான பணியை செய்வேன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் அதற்கு இன்னும் உங்களை தயார்படுத்தி கொள்ளவில்லை. இன்னும் நீங்கள் முதலமைச்சராக மனதளவில் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு முன்வரவில்லை. இன்னும் தாவேகா கட்சி தலைவராக மேடையில் ஏறிட்டால் அந்த பிரச்சார மோடுக்கு போயிட்டு அந்த வசனத்தெல்லாம் சினிமாவில் வர்ற மாதிரி வேகமாக வீராவேசமாக பேசிட்டா அதுவே உண்மையாயிடும்னு நினச்சிட்ருங்க. மக்கள் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நீங்கள் முன்னாடி பேசும்போது வெறும் அகப்பை எப்படி வேணாலும் சுற்றுனீங்க. இப்போ அப்படி இல்லை, நீங்கள் சுற்றுற அகப்பையில் அதிகாரம் இருக்கிறது. ரொம்ப சுற்றுனீங்கன்னா அதிகாரம் கீழே வெளியில் வந்து விழுந்துடும். அதனால் பேசும்பொழுது நிதானத்தோடு முதலமைச்சர் என்ற பதவிக்கான நாகரிகத்தோடு நீங்கள் பேச வேண்டும். அதோடு இந்த சோஃபா மாடல் வேலைகளை நிறுத்தி கொண்டு மக்களுக்கான பணிகளை தொடர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், முதலமைச்சர் விஜயோடைய பேச்சு வந்து இன்னைக்கு அரசு பள்ளி ஒன்றில் வந்து காணொலி மூலமாக காட்டப்பட்டுச்சு. தொடர்ந்து பள்ளி கல்வித்துறையில் மாணவிகள் இது மூலமாக ஒரு அசௌகரியமான ஒரு சூழலை சந்திக்கிறது ஒரு தொடர்கதையாக இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து? இல்லை, ஏற்கனவே இந்த புகார் வந்து பெரிய அளவில் வெடித்து அதுக்கு வந்து இன்றைக்கி தான் கரெக்டாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் சொல்கிறாரு, நாங்கள் இனிமேட்டு அதுபோல் செய்ய மாட்டோம் என்று அறிவுரையை வழங்குகிறோம்னு சொன்ன பிறகும் இன்றைக்கு முதலமைச்சருடைய அரசு பேச்சு இல்லை, அது அவருடைய கட்சி பொதுக்கூட்ட பிரச்சார மேடை, இடைத்தேர்தல் பிரச்சாரம் என்ன சொல்லப்போனால் அந்த பிரச்சாரத்தை பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவர்கள் மாணவர்கள் எப்படி தேர்தலின் போது குழந்தைகளை உங்கள் பெற்றோர்கிட்ட சொல்லுங்கள், அழுது ஓட்டு கேளுங்கன்னு சொன்னாரோ அதே மனநிலைமையில் இப்போவும் எதிர்கால தலைமுறையை அரசியல் மயப்படுத்த கூட தன்னுடைய அரசியல் படுத்த நினைக்கிறார். அது மாதிரி காவிரி பிரச்சனையில திமுக துரோகம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் நிர்மல்குமார் பேசியிருக்கிறார். இந்த காவிரி பிரச்சனையை பற்றி நிர்மல்குமாராக இருக்கட்டும், இல்லை முதலமைச்சர் விஜயாக இருக்கட்டும், அவங்களுக்கு தெளிவாக பேச தெரியும்னா ஒரு 2 நிமிஷம் கையில் பேப்பர் இல்லாமல் எங்களுடைய நீர்வளத்துறை அமைச்சராக இந்த மாண்புமிகு துரைமுருகன் பேசுவார்ல, அதில் இருக்க விவரங்களை பேச சொல்லுங்கள், நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம். மேகதாது அணை குறித்து கடந்த திமுக அரசு வழக்கு ஒழுங்காக நடத்தலை, நாங்கள் எங்கே பேசணுமோ அங்கே பேசிக்கிறேன்னு சொல்லி எங்கே பேசுவார்? எங்கேயுமே பேசுறது இல்லையே, பேச வேண்டிய இடங்களில் பேசுவதே இல்லை. பிரதமரை பார்க்க போனால் 2 நிமிஷத்தில் வெளில வராரு. சட்டமன்றத்தில் வந்தால் அங்கே கேள்வி கேட்கும்போது பேசுவதில்லை, தன்னுடைய பதிலுரையின் போது தான் பதில் சொல்கிறாரு. இப்போ பொதுக்கூட்ட மேடைகளில் மட்டும்தான் அவர் வீராவாசமாக பேசுகிறாரு. இதில் வேறு அவர் வந்து சட்டமன்றத்தில் வந்து திமுக வெளிநடப்பு செய்த ஒரு விமர்சனம் வேறு வச்சுருந்தார். கதவுளையெல்லாம் இழுத்து சாத்தி விட்டு தான் பேச வேண்டும் போட்டுருக்குன்னு. ஒரு சட்டமன்ற ஜனநாயக மரபு தெரியாமல் ஒரு முதலமைச்சராக அவர் இருக்கிறாருங்கிறது தான் சங்கடம். தெரியாமல் முதலமைச்சராக வந்துருக்கலாம், அது தவறு இல்லை. வந்த பிறகு நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டு இருக்கேன், ஒரு முதலமைச்சர் எப்படி செயல்பட வேண்டும் என்று கடந்த காலங்களில் இருந்த முதலமைச்சருடைய நடத்தையை பார்த்து தெரிந்து கொள்ளணும். எதிர்க்கட்சி என்றால் அவர்கள் கருத்துக்களை வைப்பார்கள், கருத்துக்களை வைக்க நீங்கள் இடம் தராவிட்டால் வெளிநடப்பு செய்து வெளியிலே சென்று ஊடகத்தில் அந்த கருத்தை சொல்ல தான் செய்வார்கள். இதுதான் சட்டமன்ற மரபு, ஜனநாயகம். அதை கிண்டல் பண்ணுறார் கதவை இழுத்து சாத்திட்டு. நான் திருப்பி கேட்டுமா, நீங்கள் இனிமேட்டு ஊடகத்துக்கு பதில் சொல்லாமல் போகிறீங்களா? கதவை இழுத்து சாத்திக்கிட்டு ஊடகத்திற்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா?
நீங்களே எத்தனை முறை அவருக்கு வந்து இப்போ இங்கே ஒவ்வொரு மாவட்ட தலைநகரில் ஆரம்பித்து இந்திய தலைநகர் டெல்லி வரைக்கும் சார் சார் சார்னு ஊடகத்தை சேர்ந்தவர்கள் குரல் எழுப்பதை பார்க்குறோம். எங்கேயாவது திரும்பி பார்க்குறாரா? அவர் யாருக்கும் கேள்வி பதில் சொல்ல மாட்டாராம். ஆனால் அவர் மற்றவங்க மட்டும் அவருக்கு பதில் சொல்லணுமா? எந்த பிரச்சனைக்காவது அவர் வாய் திறந்து பதில் சொல்லியிருக்காரா? அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவை பற்றி புகார் வந்திருக்கு. கில்லி சரத் அமைச்சர் அவரை பற்றி தக் லைஃப்பை பற்றி வீடியோ வந்து நாடே பேசுது. வட இந்திய ஊடகங்கள் பேசிகிட்டு இருக்கு. யாராவது வாயை திறக்கிறாங்களா? அவங்க எதுக்கும் வாயை திறக்க மாட்டாங்க. ஆனால் எதிர்கட்சிகள் மாத்திரம் இவங்க பேசுனதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அவருக்கு விடியலே பிடிக்காது போல இருக்கு. அதனால தான் விடியல் எடுத்துட்டார். உயிரிழந்த குடும்பத்துக்கு பணியாணை வழங்கியிருக்காங்க. இதில் வந்து ஏதாவது அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது போல காயமடைந்தவங்களுக்கு எந்த நிவாரணமும் வழங்கலை. அதாவது ஒரு இது போன்ற நிகழ்வு நடக்கும்போது நடக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லோருடைய எண்ணமும். அதுக்கு ஒரு அரசு நிவாரணம் அன்றைக்கு வழங்கப்பட்டது. அப்புறம் அவருடைய கட்சி சார்பாக வழங்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய ஆட்சிக்கு ஆதரவு தருகின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்டே கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் ரொம்ப நிதானமாக போயிருக்கணுங்கிறத வந்து அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, விசாரணையில் இருக்குது. இந்த நேரத்தில் அவர்களுக்கு பதவி கொடுத்தால் அது எப்படி? இன்னொன்று, ஒரு அரசு நிகழ்ச்சியில் ஒரு கட்சி நிகழ்வில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு பதவி கொடுப்பது என்பது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்? நாளைக்கு யோகி பாபு போகிறாரு, அவரை பார்க்க கூட்டம் கூடுது. கூட்டம் கூடுற இடத்துல ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கு அரசு சார்பாக இவர் செஞ்சுருவாரா? பல பேரிடர்களில் உயிரிழப்பு நடந்திருக்கு. இப்போ கூட அமோனியா வாயு கசிவில் கூட உயிரிழப்பு நடந்திருக்கு. ஒரு பேரிடராக தான் பார்க்கப்படுது. ஆமாம், அந்த மாதிரி இதில் வந்து எந்த இழப்பீடும் அரசு பதவி பணி அதை தான் இவர் வந்து ஆட்சியை தன்னுதுன்னு நினச்சிக்கிட்டார். இது வந்து தமிழக அரசு நினைக்கல, தமிழக வெற்றி கழகம்னு நினச்சிக்கிட்டு வேலை கொடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறார் போருக்கு. இது ஒரு தவறான முன்னுதாரண மதம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எப்படி சம்பவம் நடந்த உடனே அப்போது இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து லைவ் கேமராவோட போனார். நைட்டோட நைட்டாக அப்போதைய முதலமைச்சர் முக ஸ்டாலின் வந்து கரூருக்கு போகிறாரு. இதில் ஏதோ சதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவங்களுடைய பகுதியில் இது போன்று ஒரு நிகழ்வு நடந்தால் உடனே போய் நிற்கிறது எல்லோருக்குமான வழக்கம். அதுதான் முறை, மனிதாபிமானம். அவர் போய் நின்னார். அவர் மட்டும் போல, இன்றைக்கி சோபா மாடல் கட்சியில் சேர்ந்திருக்க எம்ஆர் விஜயபாஸ்கரும் அங்கே இருந்தார். அது எல்லா ஊடகத்துலேயும் வந்திருக்கு. அப்போ அந்த விஜயபாஸ்கரை நீங்கள் குற்றம் சொல்லலையே. சரி, முதலமைச்சரை சொல்கிறார் எவ்வளோ வேகமாக போனார்னு. விஜய் என்ன வேகமாக வந்தாரோ, அங்கே இருக்கிற தனது கட்சிக்காரர்கள் பாதிக்கப்பட்ட நேரத்தில் அவர்களை இருந்து பார்க்காமல், அவர்களுக்கான உதவி செய்யாமல் எப்படி என்ன வேகத்தில் வந்தாரோ, தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிற பொதுமக்களுக்கு ஒரு பாதிப்பு பண்ணோன்னே முதலமைச்சர் என்கின்ற அந்த பொறுப்புணர்வோடு தான் எங்கள் தலைவர் அன்றைக்கு அங்கே போனார். அங்கே மாத்திரமல்ல, எங்கே மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ போய் பார்ப்பதும் அவர்களுக்கு உதவி செய்வதும் ஒரு ஆட்சியாளருடைய மரபு வழக்கம். சென்னையில் வந்து பாலம் கட்டினது 2 மடங்கு வந்து நிதி ஒதுக்கி இருக்கு திமுக. மற்றும் வந்து பல வர தோண்ட நிறைய ஊழல்கள் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து இதே போல மேம்பாலத்திற்காக பல்வேறு வழக்குகளை தொடுத்தார்கள். அந்த வழக்கில் சார்ஜ் ஷீட் கூட போட முடியாமல் போச்சு. வாயில் வந்ததை யார் வேணாலும் பேசிடலாம், ஆனால் நிரூபிக்க வரணும். நீங்கள் போடுறீங்கல்ல கேஸ்லாம், இதெல்லாம் நிரூபிக்க முடியுமா? இன்றைக்கி பேசிட்டு போயிட்டார், அடுத்த இடைத்தேர்தல் போகும்போது வேறு பேசுவார் பாருங்க. ஸ்கிரிப்ட் மாறிடும். அவருடைய ஸ்கிரிப்டு அந்தந்த மேடைக்கு ஒரு சூடு கிளப்புறதுக்கு தான். கத்தி படத்துக்கு ஒரு வசனம், துப்பாக்கி படத்துக்கு ஒரு வசனம் மாதிரி தான் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்கிரிப்ட். உங்களுடைய துறையில் கடந்த கால ஆட்சியில் பார்ட்டி ஃபண்ட் ஏதாவது வாங்கியிருக்கீங்க? ஏன்னா எல்லா துறைகளிலுமே பார்ட்டி ஃபண்ட் வாங்கினதா சொல்கிறாங்க. அது புதுசாக இப்போ தான் அவர் கண்டுபிடிச்சி அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்கிறார். எது இப்போ இந்த வழக்கறிஞர்களுக்கு அவங்க இப்போ புஷி ஆனந்த் வந்து வாங்கினார்னு அவங்க கட்சி வக்கீல் சொல்லியிருக்காங்களே, முதல்ல அங்கே பார்க்க சொல்லுங்கள் அடுத்தவங்களை பேசுகிறத விட. சார், கரூர் நிகழ்வு நடந்து ஒரு இடைவேளைக்கு பிறகு தான் விஜய் வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இப்போ கூட கரூருக்கு 255 நாட்கள் கழித்து போகிறான்னு சொல்றீங்க. இது எல்லா இதுலுமே திமுக மட்டும்தான் அவர் குற்றம் சொல்றாரு, தம் மேலே எந்த தவறுமே இல்லைங்கிறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, அவர் தான் திரைப்பட மனப்பான்மையில் தான் இருக்கிறார். நான் ஹீரோ, நான் நல்லது மட்டும்தான் செய்வேன். நான் செய்கிறது வந்து அப்படியே அது சிகரெட் பிடிச்சாலும் ஸ்டைலுக்கு பிடிப்பேன், வாங்கண்ணா வணக்கங்கண்ணான்னு பாடுவேன், எதை வேணாலும் செய்வேன். ஆனால் நான் ஹீரோ. அதே போல் எல்லா தவறுகளையும் திமுக மேல் எழுதிவிட்டால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்னு நினைக்கிறாங்க. அந்த கரூர்லேயே ஏற்றுக்கல. எம்ஆர் விஜயபாஸ்கரை தான் வெற்றி பெற வச்சாங்க. அந்த கரூரில் இவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டிருந்தால் இவங்க கட்சி வெற்றி பெற்றிருக்கணும். கரூரில் எடுத்துக்கல. அதனால் அவர் இப்படி ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய தவறு. அடுத்தது வந்து குளத்தூரை பற்றி பேசினார். இவர் போய் பிரச்சாரம் பண்ண கன்னியாகுமரியில் ஒரு தொகுதியும் ஜெயிக்க முடியல. இவர் போய் பிரச்சாரம் பண்ண நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு தொகுதியும் ஜெயிக்க முடியல. பல மாவட்டங்களில் போய் பிரச்சாரம் பண்ணியுமே
ஜெயிக்க முடியல. இது ஒரு சென்னை மாநகரத்திலும் சுற்றி இருக்கின்ற மாவட்டங்களிலும் ஒரு நிகழ்வாக போயிருக்கு. அதை ஒரு பர்டிகுலராக பேசுகிறாருன்னா, ஒரு முதலமைச்சரான பிறகு கூட நான் இப்படி பேசக்கூடாதுன்னு உணராமல் அவர் பேசுகிற பேச்சு இதுக்கு ஆணவம், அகம்பாவம் எப்படி வேணாலும் சொல்லலாம். இதெல்லாம் அவர் உணராமல் இருப்பது தான் மிகுந்த சங்கடமாக இருக்கிறது. சார், தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் கூட்டு களவாணிகள் அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை முதல்வர் விஜய் வச்சிருக்கிறாரு. இதற்கு விளக்கம் கொடுங்க. அவரே ஒரு துயர சக்தியாக இருக்கிறார். தன்னோட விக்டிமாக தான் பயன்படுத்துகிறார். தான் துயரத்தில் இருப்பதாக சொல்லி பொதுமக்கள்கிட்ட அனுதாபம் தேடுவதையே வேலையாக வச்சிருக்கிற ஒரு துயர சக்தி தான் விஜய். அதனால் அவர் மற்ற சக்திகளை பற்றி பேச வேணாம். சார், இப்போ சிங்கப்பூர்ல அமைச்சர் சிகிச்சைக்காக போயிருக்காரு, அதையுமே ஒரு விமர்சனமா வைக்கிறாரு. சார், எல்லாருக்கும் இருப்பது மனித உடல். அதில் பிரச்சனைகள் வரலாம். நாளைக்கே அவருக்கு சார்ந்தவர்களுக்கு கூட பிரச்சனை அடுத்தவங்க கிண்டல் பண்ணால் தான் அவருக்கு அந்த வழி வருத்தம் தெரியும். அவர் உடல்நலத்துக்காக தான் போயிருக்கிறாரு. நீதிமன்றத்தையும் சொல்லியிருக்காங்க, நீதிமன்றத்தையும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவர் அதை பொதுக்கூட்ட மேடையில் பேசுகிறாருன்னா எந்த பிரச்சார மனநிலைமையில் இருக்கிறாருங்கிறது தான் காட்டுது. சார், வட இந்தியாவில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு தென்னிந்திய மொழியை கற்றுக்கணும், அதே மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வடமொழியை கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஆளுநர் அருளேகர் பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து பொறுப்பு ஆளுநராக இருக்கக்கூடிய அருளேகர் தமிழகத்தினுடைய அந்த அரசாட்சிகள்லையும் அதிகாரிகளோடையும் பேசக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்க்க முடியுது. ஆளுநரினுடைய செயல்பாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். இந்த ஆளுநர் கடந்த ஆளுநர் ஆர்.என். ரவி வழியை பின்பற்றுகிறார். அதனால தான் எங்கள் எதிர்க்கட்சி தலைவர், எங்களுடைய இளந்தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை கண்டித்தார்கள். என்றைக்கும் மாநில உரிமைகளை பறிக்கின்ற வகையில் ஆளுநர்கள் செயல்பட்டால் அது எந்த ஆட்சி இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதை கடுமையாக எதிர்க்கும். அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம், எதிர்ப்போம். சார், இப்போ பேருந்துகளில் விடியல்ங்கிற பேரை நீக்கிட்டாங்க. ஆனால் தாவேகாவுடைய வாக்குறுதிகளில் பெண்களுக்கு எல்லாத்துலேயுமே இலவசம் சொன்னாங்க. அது இன்னும் நிறைவேற்றலை. ஆனால் பேரை மட்டும் மாற்றிட்டாங்களே, அதை நீங்கள் எப்படி? ஆனால் அது மகளிர்கிட்ட பெரிய ஒரு கேள்வியாக முன்வருது. நீங்கள் ஒரு அதாவது அவங்க கொடுத்த வாக்குறுதிக்கெல்லாம் தான் 6 மாதம் டைம் கேட்டிருக்காங்க. 6 மாதம் டைம் வச்சுக்கிட்டோம். ஏன் அதுக்கெல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு அந்த செயல்பாடெல்லாம் 6 மாதம் கழித்து அவங்க செய்கிறாங்களான்னு பார்ப்போம். முதல்ல ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ சரவணன் போன்றவர்களிடத்திலிருந்து பெண்களை பாதுகாக்கின்ற பணியை உருப்படியாக செய்யட்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டியது.